ஆணுறுப்பு சின்னதாக இருந்தாலும் போதுமானது தான். உங்கள் செக்ஸ் வாழ்க்கைக்கு ஆணுறுப்பு பெரிதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 80% ஆண்களுக்கு ஆணுறுப்பு சின்னதாக தான் இருக்கு. தாம்பத்திய உறவு போக மற்ற நேரங்களில் அது ஒரு சிறுநீர் போகிற ஒரு பைப்பு தான். அது சின்னதாக இருந்தாலே போதும். ஆனால் ஒரு 2% 3% ஆண்களுக்கு மிக மிக சின்னதாகும். உண்மையிலேயே சின்னதாக இருக்கும். அது ஹார்மோன் குறைபாடு அல்லது ஜெனட்டிக் காரணங்கள், கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம் போன்ற ஜெனட்டிக் காரணங்களால் இருக்கும். இவர்களை சரி செய்ய முடியுமா? சரி செய்யலாம். இவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? மீச தாடி இருக்காது. 30-35 வயசு ஆகும். 18 வயது பாலகன் மாதிரி முகம் இருக்கும். டாலா குண்டா இருப்பாங்க. மீச தாடியே இருக்காது, வளராது. ஆணுறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கும். இப்படி நிறைய வர்றாங்க. இதை சரி செய்ய முடியும். விந்து பைகள் முழுமையா வளராம இருக்கலாம். அப்போ ஹார்மோன் ரொம்ப கம்மியா இருக்கும். மூளையிலிருந்து வர ஹார்மோன் கம்மியா இருக்கும். இந்த ஹார்மோன்கள் கொடுத்து விந்து பைகளை வளர செய்யலாம். ஆணுறுப்பு இல்ல ஹார்மோன்கள் நிறைய இருக்கு, ஆனா விந்து பைகள் இல்ல, ஆணுறுப்பு வளரல. அப்போ டெஸ்டோஸ்டிரான் போன்ற மருந்துகளை வெளியிருந்து கொடுக்க முடியும். ஏன்னா இப்ப இன்றைக்கு என்ன ஒரு லாபம்னா, எல்லா மருந்துகளும் கிடைக்கிறது. நம்மளால வாங்கி பயன்படுத்தி நம்மள ஒரு நார்மலான இல்ல நார்மலான ஒரு மனிதனாக, கிட்டத்தட்ட நார்மலான வாழ்க்கையை நம்மளால நடத்த முடியும். அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா மருத்துவர்களை பாருங்க. சரி, சின்ன ஆணுறுப்பா இருக்கு, நான் பெரிதாக்க விரும்புறேன், இதையும் செய்ய முடியும். நீங்க மருத்துவர்கள் போய் பார்த்தீங்கன்னா பல முறைகள் இருக்கு. மருந்து மாத்திரைகள் இருக்கு, ஷாக் வேவ் தெரப்பி, பி-ஷாட் இன்ஜெக்ஷன் போன்ற முறைகள் இருக்கு, அறுவை சிகிச்சைகள் இருக்கு. இந்த முறைகள்ல இயல்பா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசா வேண்டும் அப்படிங்கிற ஆண்களுக்கு அதை பண்ண முடியும். ஸோ எந்த கட்டத்தில் நீங்க இருந்தாலும் உங்க ஆணுறுப்பை பெரிதாக்குறதுக்கு சாத்தியம் இருக்கிறது.